வாழ்வில் பல அமானுஷ்யங்களையும் தெய்வ சக்தியையும் உணரப்போகும் ரிஷபராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம மீனாட்சி ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பொதுவா நாம ஆண்டு பலன்னு பார்க்கும்போது 4 கிரகங்களை தான் கணக்குல எடுத்துக்கிடுவோம். சனி பகவான், குரு பகவான், ராகு பகவான், கேது பகவான். இந்த பராபவ ஆண்டுல ரிஷப ராசிக்கு சனி பகவான் 11ஆம் இடத்துலயும், குரு பகவான் 2ஆம் இடத்துலயும், கேது பகவான் 4ஆம் இடத்துலயும், ராகு பகவான் 10ஆம் இடத்துலயும் இருக்காங்க. ரிஷப ராசிக்கு சனி பகவானோட பார்வை ஜென்மஸ்தானத்திலையும் பூர்வ புண்ணியத்திலையும் கலஸ்தர ஸ்தானத்திலையும் இருக்கு. குரு பகவானோட பார்வை கலஸ்தர ஸ்தானத்திலையும் பாக்கியஸ்தானத்திலையும் லாபஸ்தானத்திலையும் இருக்கு. ரிஷப ராசிக்கு 2 பெரிய ஒரு அதிர்ஷ்டம் ஜாக்பாட் யோகம் என்ன அப்படின்னா, 11ஆம் இடத்துல சனி பகவானும் 11ஆம் இடத்துல குரு பகவானோட பார்வையும் இருக்கு. 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் அதிக லாபத்தை மட்டும் இல்லாம பேரானந்தம், பெருமகிழ்ச்சி, சந்தோஷங்கிறத விட ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க. அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையே மாறப்போகுது. இந்த ஜூன் மாசத்துல குரு பகவான் பெயர்ச்சி ஆகுறாங்க. தன்னோட உச்ச வீட்ல இருந்து லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு இரட்டிப்பு லாபம் கிடைக்கும்னே சொல்லலாம். வேலையாகட்டும், தொழிலாகட்டும், எல்லா விஷயங்களையுமே நீங்க நினைச்சதை விட ஒரு படி அதிகமாவே இப்ப ரிஷபராசிக்காரங்க ஏற்கனவே பணப்பழக்கம் அதிகமா தான் இருக்கும். நீங்க உழைச்சு சம்பாதிச்ச பணமா தான் இருக்கணும்ன்றது கட்டாயம் இல்ல. 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது பணப்புழக்கத்தை அதிகமா கொடுப்பாரு. உங்க குடும்பத்து ஆட்களோட பணமோ, தொழில் சம்பந்தப்பட்ட பணமோ, இல்லைன்னா உங்களுக்கு நண்பர்களோட பணமோ, ஏதாவது ஒரு பணம் உங்க கையில புழங்கிக்கிட்டே தான் இருக்கும். கட்டுக்கட்டா பணத்தை எண்ணிக்கிட்டு தான் இருப்பீங்க. இதுக்கு அடுத்து வர குரு பெயர்ச்சியில 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறதுனால இனி அடுத்து பெட்டி பெட்டியா பணத்தை அடுக்க வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பா உண்டாகும். 10ஆம் இடத்துல ராகு பகவான், 10ல ராகு இருக்கும்போது பரபரப்பா வேலை பார்ப்பீங்க. இந்த வேலை பார்க்கலாமா, அந்த வேலை பார்க்கலாமா, எப்படி சம்பாதிக்கலாம், பல வேலைகளை செஞ்சு எப்படியெல்லாம் காசு சேர்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்திலேயே ஓடிக்கிட்டு இருப்பீங்க. உங்க தொழிலை நீங்க பெருக்குவீங்க, வியாபாரத்தையும் பெருக்குவீங்க. நிக்கிறதுக்கு கூட நேரம் இல்லாம வேலை வேலை வேலைன்னு இப்ப ரிஷபராசிக்காரங்க ஓடிக்கிட்டே தான் இருப்பீங்க. 7ஆம் இடத்துல சனி பகவானோட பார்வையும் இருக்கு, குரு பகவானோட பார்வையும் இருக்கு. நண்பர்கள் மூலமா நல்லதும் வரும், கெட்டதும் வரும். 10ஆம் இடத்துல ராகு பகவான் பரபரப்பா வேலை பார்க்க வச்சாலுமே உங்க கூட இருக்கிறவங்க நண்பர்கள் மூலமா வா இந்த பிசினஸ் பண்ணலாம், அந்த பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களை தப்பான வழியில கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அவங்களெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. சொந்தமா தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிடாதீங்க. நண்பர்களோட இல்ல அறிமுகம் இல்லாத ஆட்களோட பார்ட்னர்ஷிப் வேண்டாம். நீங்களே தன்னிச்சையா உங்களோட தொழிலை செய்யுங்க, கண்டிப்பா சக்சஸ் ஆகும். கணவன் மனைவிக்கு இடையே, காதலர்களுக்கு இடையே சின்ன சின்ன பிரச்சனைகளும் சண்டைகளும் வந்தாலுமே அது சுமூகமாவே முடியும், பிரிவுல முடியாது. அதனால அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. 4ஆம் இடத்து கேது பகவான், பொதுவாவே 4ஆம் இடத்துல சர்ப்ப கிரகங்கள் ராகு பகவான் இல்லைன்னா கேது பகவான் இருக்கும்போது அவங்க இருக்கிற இடத்த இல்லைன்னா வீட்டை சுற்றி பாம்புகள் இருக்கும். பாம்புகள் உங்க கண்ணுல பட்டுக்கிட்டே இருக்கும். அம்மனோட அருளும் உங்க வீட்ல கண்டிப்பா இருக்கும். அதனால செவ்வாய், வெள்ளிக்கிழமை வீட்டை சுத்தம் பண்ணி அம்மன் வழிபாடு செய்யறது உங்களுக்கு ரொம்ப உத்தமமா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஹனுமான் மற்றும் விநாயகர் இவங்க 2 பேரையும் நீங்க கண்டிப்பா வழிபடணும். நீங்க வழிபடாட்டியுமே உங்களை தேடி அவங்க வருவாங்க. யார் மூலமாவது அந்த விநாயகர் இல்லைன்னா ஹனுமன் கோயிலோட பிரசாதம் உங்களை தேடி வரும். போட்டோஸ் வரும், இல்லைன்னா டாலர்ஸ், கீ செயின், இல்லைன்னா உங்க போன்லயாவது உங்க ஸ்கிரீன்ல அவங்களோட போட்டோஸ் கண்டிப்பா இருக்கும். இந்த மாதிரி நிகழ்வுகள் தான் உங்களுக்கு நடக்கும்போது நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கிடுவீங்க. தெய்வ அனுகிரகம் உங்க கூடவே இருக்குது, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நிச்சயமா நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. உங்களோட உடல் ஆரோக்கியத்துல அதிகம் கவனம் செலுத்தணும். அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த மாதிரி விஷயங்கள்ல அதிகமா கவனம் செலுத்துங்க. உங்க குழந்தைகள் விஷயங்கள்லயும் அதிகமா கவனமா இருக்கணும். நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வீங்க. ஏற்கனவே நீங்க யோசிச்சு வச்சிருப்பீங்க, இங்க போகணும் அங்க போகணும்னு அப்படின்னு நிறைய இடங்களை யோசிச்சு வச்சிருப்பீங்க. அந்த எல்லா இடங்களுக்குமே இப்ப நீங்க பிரயாணம் செல்லுவீங்க. ஆன்மீக பயணங்கள் நிறைய மேற்கொள்வீங்க. ஆன்மீகத்துல அதிகமா நாட்டமும் உங்களுக்கு உண்டாகும்.
தந்தை வழி சொத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பாட்டன், பூட்டன் வழி சொத்துக்கள், தந்தை வழி சொத்துக்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யுங்க. நீங்க நினைச்ச காரியம் எல்லாமே நல்லதாவே நடக்கும். திருமணம் ஆகாம இருக்கிறவங்க, திருமணத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த வருடம் கண்டிப்பா திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தொழில், வேலை எதுவுமே செட் ஆகல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். நான் வெளிநாட்டுல போய் படிக்கணும். இந்த காலேஜ்ல எனக்கு இந்த டிகிரி வேணும் அப்படின்னு படிப்புக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு, உங்களுக்கு நினைச்ச காலேஜ்ல நினைச்ச கோர்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். ஆன்மீகத்துல அதிகமா நாட்டம் உண்டாகும். பெரிய பெரிய புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போவீங்க. சில பேர் பாத யாத்திரையா கூட போயிட்டு வருவீங்க. நீங்க நினைச்ச நேர்த்திக்கடன் எந்த தெய்வத்துக்கு என்ன நேர்த்திக்கடன் நினைச்சீங்களோ அது தடைப்பட்டிருந்ததுன்னா, இந்த வருடம் கண்டிப்பா அந்த நேர்த்திக்கடன எல்லாமே செய்து முடிப்பீங்க. ஆக மொத்தம் ரிஷபராசிக்காரங்க தெய்வ அனுக்கிரகத்தோடு சீரோடும் சிறப்போடும் செழிப்பாக வாழப் போறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.